இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யூதா எழுதிய திருமுகம் 17ஆம் அதிகாரம் 21ஆம் திருவசனம். தூய்மைமிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள். தூய ஆவியின் துணையுடன் வேண்டுதல் செய்யுங்கள். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித ஜோவான் ஆஃப் ஆர்க்கிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளலாமே நண்பர்களே. இன்று மே மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, மகிழ்ச்சியாய் இருக்கிறீர்களா? இன்று ஜெபித்தீர்களா? இயேசு உங்களுடன் இருக்கும்போது நீங்கள் துக்கமாய் இருக்கக்கூடாது. பயம் உங்களுக்கு வேண்டாம் நண்பர்களே. இயேசு எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், சரி செய்வார். இல்லாத ஒன்றை கூட உங்களுக்காக இயேசு உண்டு பண்ணி தருவார். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் உங்களுக்கு என்று இயேசு கொடுத்திருக்கும் பொறுப்புகளை குடும்பத்திலும் சரி பணியிடத்திலும் சரி செய்வது, தினமும் தவறாமல் ஜெபிப்பது, ஒரே ஒரு ஜெபமாலையாவது சொல்வது, உங்களுக்கு கொடுத்த நிலையில் நீங்கள் நிலைத்து இருப்பது, அதுதான். அது மட்டும் அல்லாமல் பிறருக்கு சொந்தமான எதன் மேலும் ஆசைப்படாமல் உழைத்து வாழ்வது. இன்று நீங்கள் எந்த நிலையில் வாழ்ந்தாலும், உங்கள் தேவைகள் எவ்வளவு பெரியதாயிருந்தாலும், இயேசு ஒரு அற்புதமான ஆண்டவர். உதவி என்று தன்னிடம் ஓடி வரும் பிள்ளைகளை உதறி தள்ளாத தேவன். அது வியாதியோ, கடன் பிரச்சனையோ, நோயோ, பிரிவோ, கெட்ட பழக்கமோ, எதில் நீங்கள் கட்டப்பட்டு இருந்தாலும் அல்லது உங்கள் குடும்பத்தார் கட்டப்பட்டு இருந்தாலும் அனைத்தையும் மாற்ற சரி செய்ய இயேசுவால் முடியும் நண்பர்களே. இதை நாம் மனமாற விசுவாசிக்க வேண்டும். சந்தேகம் இல்லாமல் விசுவாசிக்க வேண்டும். இப்படி ஜெபித்து எத்தனையோ பேர் அற்புதங்களை பெற்றிருக்கிறார்கள். இன்று உங்கள் வாழ்க்கையில் உங்களை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒருவர் உண்டு என்றால் அது இயேசு ஒருவர் மட்டுமே என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? யூதா விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருக்கும்படி நம்மை ஊக்குவிக்கிறார். தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்று சொல்லுகிறார். வீடு கட்ட அடித்தளம் உறுதியாக இருக்க வேண்டியது போல நம் வாழ்க்கையும் இயேசுவின் மீது உறுதியான விசுவாசத்தில் கட்டப்பட வேண்டும் என்று யூதா இன்று நமக்கு சொல்லித் தருகிறார். மேலும் அவர் இன்னொரு விஷயத்தையும் கற்றுத் தருகிறார். தூய ஆவியின் துணையோடு வேண்டுதல் செய்யுங்கள் என்று கேட்கிறார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்க அமரும் போது தூய ஆவியானவரை துணைக்கு அழைக்க வேண்டும். தூய ஆவியானவரே, என்னோடு வாருங்கள், எனக்கு ஜெபிக்க கற்றுத்தாருங்கள், நான் எவற்றிற்கெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று எனக்கு ஞாபகப்படுத்துங்கள் என்று தூய ஆவியானவரிடம் கேட்க வேண்டும். வாழ்க்கையில் சோதனைகள், குழப்பங்கள், தவறான வழிகள் வரலாம். ஆனால் தூய ஆவியாரின் துணையோடு செய்யும் ஜெபமும் ஜெபமாலையும் இயேசுவின் அன்பும் நம்மை பாதுகாக்கும் நண்பர்களே. ஒரு பெரிய பலமான காற்றிலும் பலமான மரம் விழுந்து போகாது, நிலைத்து நிற்கும். அது நிலைத்து நிற்பதற்கு காரணம் என்ன? அதன் வேர்கள் ஆழமாக இருப்பதுதான். அதுபோல மனிதனின் வாழ்க்கையும் ஜெபம், இயேசுவின் மீது கொண்ட விசுவாசம், அன்னை மரியின் மீது கொண்ட ஜெபமாலையின் அன்பு ஆகியவற்றால் ஆழமாக வேரூன்றி இருந்தால் சோதனைகள் வந்தாலும் நம் வாழ்க்கையை, நம் வேலையை, நம் ஒற்றுமையை, நம் குடும்பத்தை, நம் உடல் நலனை பிசாசால் உடைக்க முடியாது. இதுதான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு கற்றுத் தருவது. இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்கும் இதயத்தை, இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்கும் குடும்பத்தை எந்த சோதனையும் வீழ்த்த முடியாது நண்பர்களே. சரி, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது?
இன்றைய நற்செய்தியில் தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் மற்றும் பெரிய மூப்பர்கள் இயேசுவிடம் வந்து, எந்த அதிகாரத்தில் நீர் இவற்றை செய்கிறீர் என்று கேள்வி கேட்கின்றனர். அவர்கள் உண்மையை அறியவா அந்த கேள்வியை கேட்டார்கள் என்று நினைக்கிறீர்கள்? இல்லை நண்பர்களே, இயேசுவை சிக்க வைக்க, இயேசுவை கிண்டல் செய்ய, இயேசுவுக்கு எதுவும் தெரியாது என்று மக்களுக்கு காட்ட இந்த கேள்வியை கேட்டார்கள். அதற்கு இயேசு யோவானின் திருமுழுக்கை பற்றி மறுபடியும் கேள்வி கேட்கிறார். யோவானின் திருமுழுக்கு அது விண்ணிலிருந்து வந்ததா, மனிதரிடத்திலிருந்து வந்ததா என்று கேள்வி கேட்கிறார். அவர்களையே மடக்குகிறார். ஆனால் அதற்கு மூப்பர்கள் பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிறார்கள். ஏன்? அவர்கள் உண்மைக்கு பதில் சொல்ல தயங்கினார்கள். ஏனெனில் அவர்கள் கடவுளின் சத்தியத்தை விட மக்கள் என்ன நினைப்பார்கள் என்பதற்கே அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதனால் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றார்கள். சரி, இதிலிருந்து இயேசு நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன? உண்மையை ஏற்க தயங்கும் இதயம் இயேசுவின் செயலை புரிந்து கொள்ள முடியாது. ஒரு மாணவர் ஆசிரியரிடம் கேள்வி கேட்பது கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருக்கலாம், அது நல்லது. ஆனால் சில நேரங்களில் ஆசிரியரிடம் தவறு கண்டுபிடிக்கவே கேள்வி கேட்கப்படலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் இன்று நடக்கின்றது. அப்படிப்பட்ட மனநிலையில் உண்மையான அறிவு அந்த மாணவருக்கு கிடைக்காது. அதுபோல வாழ்க்கையிலும் சிலர் இயேசுவை உண்மையாக தேடாமல் எப்படி குறை சொல்லலாம், எப்படி மறுக்கலாம், இதை இயேசு எனக்கு செய்கிறாரா என்று பார்க்கலாம் என்ற மனநிலையோடு நாம் ஜெபிக்கிறோம். அது தவறு என்பதை இயேசு இன்றைக்கு நமக்கு உணர்த்துகிறார். உண்மையை மறுக்கும் மனம் அமைதியை இழந்துவிடும் என்று சொல்லித் தருகிறார். தாழ்மையான இதயத்திற்கு இயேசுவின் சத்தியம் வெளிப்படும். மக்கள் பார்வையை விட இயேசு என்னை பற்றி என்ன நினைப்பார் என்பதையே நாம் பெரிதும் மதிக்க வேண்டும். உண்மையை தேடும் தாழ்மையான இதயத்திற்கு இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதமும் ஒவ்வொரு நாளும் நிச்சயம் உண்டு நண்பர்களே. சரி, இன்றைய திருப்பாடல் வழி செபிக்கலாமா? ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது என்று இன்றைய திருப்பாடல் சொல்லுகிறது. அதே போல என் உயிரும் என்னுடைய ஆன்மாவும் என் குடும்பமும் என்னை படைத்த இயேசுவாகிய உம்மீது தாகம் கொண்டுள்ள என்னை உணர்த்தும் இயேசுவே, உம்மை மறந்த வேளைகளுக்காக நான் இப்பொழுது மன்னிப்பு கேட்கிறேன். இனி இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் உம்மீது தாகம் கொண்ட ஒரு வாழ்க்கையை வாழ எனக்கு அருள் செய்யும். இயேசுவே, நீரே என் இறைவன். உண்மையை நான் நாடுகின்றேன். ஒரு நாளும் பொய் பேசாமல், பொய்யின் மூலம் எனக்கு கிடைக்கின்ற பணத்தையோ பொருளையோ நான் விரும்பாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ அருள் செய்யும். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ள கிருபை தாரும். நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. எப்படி மழை இல்லாவிட்டால் மண் செழிக்காதோ, செடி வளராதோ, அதுபோல ஜெபம் இல்லாத குடும்பமாக, ஜெபமாலை இல்லாத குடும்பமாக என் குடும்பம் மாறிவிடக்கூடாது. எப்போதும் பசுமையாக இருக்க வேண்டும். உம் ஆற்றலையும் மாட்சியையும் காண விழைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். இயேசுவே, உமது தூயகம் ஆலயம்தான். எனது வீடும் தூயகமாக மாற ஜெபிக்கின்றேன். அன்பும் பாசமும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் உதவி செய்யும் குணமும் என் குடும்பத்தில் எல்லோரிடமும் நிலைத்து இருக்க வேண்டும். என் குடும்பம் அழகிய ஆலயமாக மாற வேண்டும். ஒரு குட்டி மோட்சமாக இருக்க வேண்டும். எப்போதும் சந்தோஷமும் சிரிப்பும் ஜெபமும் பாடலும் என் குடும்பத்தில் நிலைத்து கேட்க வேண்டும். இயேசுவே, உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. இயேசுவே, நியாயமில்லாத பேச்சை என் இதழ்கள் பேசக்கூடாது. கெட்ட வார்த்தைகளை என் இதழ்கள் பேசக்கூடாது. பொய்யை என் இதழ்கள் பேசக்கூடாது. ஒவ்வொரு நாளும் என் வாயும் இதழ்களும் உம்மை புகழ்ந்து வாழ வேண்டும். உம்மை புகழ்ந்து ஜெபிக்க வேண்டும். என் வாழ்க்கை முழுவதும் இப்படியே நான் உம்மை போற்றிக் கொண்டு வாழ எனக்கு அருள் செய்யும். கைகூப்பி உமது பெயரை ஏந்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடுவது போல என் உயிர் நிறைவடையும். எப்படி அறுசுவை உணவை உண்டால் ஒரு மனிதனின் வயிறும் நாவும் பசியாறுகிறதோ, அதுபோல ஜெபிக்கும் மனதும், ஜெபிக்கும் மனமும், ஜெபிக்கும் குடும்பமும் பசியாறும் என்பதை
இன்றைய திருப்பாடல் எங்களுக்கு உணர்த்துகிறது. ஒவ்வொரு நாளும் அறுசுவை உணவை போல நாங்கள் ஜெபித்து உமது வரங்களையும் பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் செய்யும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.